வருங்காலத்தில் ரிஷிவந்தியம் தனி ஊராட்சி ஒன்றியமாக மாற்றப்படும். அவர்களுடைய கூட்டு சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்த எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் பேச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி வானாபுரம் பகண்டை கூட்டு சாலையில் சுமார் 3,95,00,000 மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனுக்கு சென்னை மேலும் முழங்க சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அதன் பிறகு புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்பு அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்திலேயே ஒரே மாவட்டத்திற்கு 3 புதிய கட்டிடங்களை பெற்றது நம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்தான். அதுவும் அவை எல்லாமே நமது தொகுதியிலேயே 3 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் கட்டியதுதான் சிறப்பு. இதற்கு ஆணையிட்ட நம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பெற்றுத்தந்த அமைச்சர் ஏவாவேலு அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 140 கோடியில் தேசிய நெடுஞ்சாலைகள் துறைகள் மூலம் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சித் துறையின் மூலமாக 130 கோடி அளவில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி 150 கோடியில் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் எண்ணற்ற சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், கட்டிடங்கள், புதிய ஆழ்துளை கிணறுகள், திறந்தவெளி கிணறுகள் என சிறப்பான திட்டங்களை எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என சிறப்பாக பேசினார். இதில் அலுவலர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் AR சௌகத்தலியுடன் உங்கள் தவசி ரமேஷ். அதே ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் அந்த 3 கட்டிடமும் ரிஷிவந்தியம் தொகுதியில் அமைந்தது என்பதுதான். நீங்க சொல்லலாம் 2 கட்டிடம் வந்து வானாபுரம், இன்னொரு திருப்பூர், இன்னொரு துருவம், எப்படி நம்ம கணக்கு தியாகதுருகம் ஒன்றியமும் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு கட்டுப்பட்டு தான் அதில் இருக்கின்ற கிராமங்கள் இருக்கிறது. ஆக 3 ஊராட்சி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 கோடி மட்டும் ஆரம்பிச்சு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊரக பகுதிகளை சார்ந்த சென்னை, கோவை 37